ஹாய் ஆல், வெல்கம் டு ஜிடிவிஸ் கிச்சன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா அவரைப்பருப்பு சாதம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு கடாயில் நான் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு அவரைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது வெள்ளை மொச்சை. இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருகிடக்கூடாது, ஆனால் நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு வறுத்து இருக்கணும். எல்லா விதையும் நல்லா கலர் மாறி இருக்கணும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுறலாம். இப்போ ஆறினதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இதை கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். 1-2 அரைச்சிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கோ இல்லைன்னா நம்ம வீட்டில் நார்மலாக முறம் இருக்கும், அதில் மாற்றிட்டு இதை இப்போ புடச்சி எடுக்கணும். இதில் இருக்க தோலெல்லாம் எடுத்துடணும். நம்ம இதில் தோல் சுத்தமாக இருக்கவே கூடாது. இந்த மாதிரி வெறும் பருப்பு மட்டும்தான் இருக்கணும். பாருங்கள், நான் புடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதை தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்க போகிறேன். எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் இதில் ஸ்கின் இருந்தாலும் வெளியே வந்துடும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ இதை ஒரு 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வச்சு. இப்போ இது கூட 1 கிளாஸ் அரிசி நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் அரை கிளாஸ் பருப்பு 1 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு 3 தடவை அலசிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அப்புறம் ஒரு 4-5 வரமிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் இன்றைக்கி 4 வரமிளகா சேர்த்துருக்கேன். இது கூடவே பூண்டு அண்டு வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கணும். பூண்டு ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கலாம். அதுவே போதுமானதாக இருக்கும். இது கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்து போட்டுடலாம். இப்போ இது நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நான் கொரப்பாக அரைச்சிட்டேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், அங்கங்கே திப்பியாக இருக்கும். இதுதான் கரெக்டான பதம். இதையும் ஒரு சைடு வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சிடலாம். இப்போ இதில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இப்போ இந்த கடுகு சீரகமும் நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு இது கூடவே ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதோட ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆக்கிட்டு ராஸ்மல்லாம் போனதுக்கப்புறம் நாம் இந்த ரைஸ்க்கு தேவையான தண்ணி இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். தண்ணி பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். பருப்பும் அதில் இன்க்ளூட் ஆகிக்கும். ஸோ 3 கிளாஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ 3 கிளாஸ் தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதித்து வர அளவுக்கு விட்டுறணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருக்கிறது தண்ணி வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ரைஸ் சேர்த்தாட்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதையும் நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இதில் இப்போ உப்பு செக் பண்ணிடலாம். உப்பு செக் பண்ணிட்டு கரெக்டாக இருந்தால் மல்லி இலை கொஞ்சம் அண்ட் அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ விசில் போட்டுட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ 3 விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
பார்த்திங்கன்னா ரைஸ் எல்லாம் உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது. உங்களுக்கு சப்போஸ் குழஞ்சி வேணும்னா இன்னும் 1½ கிளாஸ் தண்ணி ஊற்றி 2 விசில், அதாவது 5 விசிலாக விட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா சாம்பார் சாதம் மாதிரி குழஞ்சி வரும். அண்ட் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.